பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மாலை பொழுதுக்கான நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் கூறி வந்திருக்கிறோம். மன்னான எங்களை நினைவு கூறுகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். பாடுகிற பாடல்கள், ஜபங்கள், தேவனுடைய வார்த்தைகள், பிரதிஷ்டை ஆராதனை ஒவ்வொன்றையும் அருள்நகர் நாமே ஆசீர்வதிப்பீராக. வரவேண்டிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீ கொண்டு வாரும். தடைகளை நீக்கி போடும். தெய்வீக பிரசன்னமும் உங்களுடைய ஆளுகையும் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நீயே பொறுப்பு. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Oh
ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்யும் மணியாத்தில் யாவத்தின் நாதருமே ஸ்தோத்திரம் செய்யும்
அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. இத்தனை மகத்துவம் உள்ள பதவி இப்புழுக்கலாம். நாம யாரு? கொஞ்சம் யோசிங்களேன். என்ன சொல்றாரு? புழுக்கள். ஆமென். இந்த புழுக்கு இருக்குது பாருங்க, திமிரு கொஞ்சம் நெஞ்சமே இல்லை இல்ல. அந்த செடியில இருந்தா அந்த செடியே என்ன செஞ்சுட்டுங்க? அரிச்சது. மண்ணுல இருந்தா என்ன செய்யுங்க? மண்ணையே என்ன செய்யுங்க? தோண்டி துருவி அப்படியே உள்ள என்ன பண்ணுது? போயிடுது புழு. மனுஷனுடைய உடல்ல கூட புழு இருக்கு, உடலுக்குள்ளும் இருக்கு, உடல்லையும் புழு இருக்கு. காலையில ஒரு அம்மா சர்ச் முடிஞ்சவங்க கொஞ்சம் அப்படியே அந்த குழாம் அடிக்கு போனாங்க. அப்போ உங்க பக்கெட்ல கீழே பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, அதுல ஒரு புழு இருக்கு. அந்த அம்மா பார்த்துட்டு சொல்றாங்க, பாஸ்டர் இதுல புழு இருக்கு. எங்க தாமா புழு இல்லை, எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? புழு இருக்கு. காய்கறி கடைக்கு போனீங்கன்னா எந்த காய் வாங்கலாம், அந்த காய்க்குள்ள என்ன இருக்கு? கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கு. நாம கூட ஒரு புழு தான். ஆமென் சொல்லுங்க. நச்சரிக்கிற புழு இல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துற புழுவா இருக்கு. ஆமென். அந்த புழுக்களுக்கு கூட கடவுள் என்ன ஒரு மேன்மையை மகிமையை கொடுத்திருந்தார் பாத்தீங்களா? அந்த புழு தான். அந்த புழுக்கள் இல்ல, பட்டாம்பூச்சி முதல்ல என்னவா இருக்கு தெரியுங்களா? புழுவாதான் இருக்கும். கொழுவி எப்படி என்னன்னு தெரியுங்களா? ஒரு புழுவாதான் இருக்கு இல்ல. மனுஷனாகிய நாம கூட தாயின் கருவில எப்படி இருந்தோம் தெரியுங்களா? புழுவாதான் இருந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நாம மரித்த பிறகு என்னவா மாறுறோம் தெரியுங்களா? கடைசியா என்ன செய்ய தெரியுங்களா? நம்ம புழுதான் தின்னுது. நம்ம உடலெல்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கும், பார்க்கறதுக்கே ஒரு அருவருப்பா தான் இருக்கும். ஆனா அவ்வளோ அருவருப்பான நம்ம அணைத்து கொண்டாங்க. எவ்வளவு பாசம் பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. அருவருப்பாய் காணப்பட்டனா இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்து மழை என்று காற்று எதுவும் இருந்தாலும் பார்க்காம ஓடி வரும் பாருங்க. இதெல்லாம் கடவுள் பார்க்கறது. நாமெல்லாம் கடவுளை மயப்படுறோம். அந்த பாடல சொல்றது, இத்தனை மகத்துவம் உள்ள பதவி இப்புழுக்கெல்லாம். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் பதவி வந்தவொடனே, பணம் வந்தவொடனே தலை காலம் புரியாத இல்ல. நான் ஒரு பாட்டு எழுதிருக்கேன். 4 காசு கையில இருந்தா தலைக்கால உனக்கு புரியல. என்ன புரியலையா? 4 காசு கையில இருந்தா என்ன புரியல? தலைக்கால உனக்கு புரியல. கடவுள் உன்னை வாழாக்காம தலையாக்கி வச்சிருக்கிறாரு. நீ சந்தோஷமா இரு, அதே நேரத்துல கர்த்தருடைய கரத்துல அடங்கி இரு அப்படின்னு எழுதிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அது கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மிலே கர்த்தர் மகிமைப்படணும். அது இந்த மாலை நேரத்துல கொஞ்சம் அப்படியே எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போறோம். முதலில் ஜெபிக்க போறோம். 2 பேர் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு இந்த மழையை கொஞ்சம் எங்களுக்கு சாதகமாக்கிட்டாங்க. வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாங்க. இந்த மாலை கூட்டம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, இதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு ஜெபித்து கொண்டு வருகிறோம். எங்கள் ஜெபம் வீண் போகக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விஷயம், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே,
வர வேண்டிய பிள்ளைகள்லாம் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு மகிமையா மேன்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா தயவு செய்து இந்த மேல இரக்கம் பாராட்டுங்க. இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. வர வேண்டிய ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க. யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கணும்லாம் ஓடி வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, இதை அலட்சியம் பண்ணாம எல்லோரும் வந்து கலந்து கொண்டு உட நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த கூட்டத்தை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உட பிரசனத்தினால வல்லமையினால நிரப்புங்க ஏசப்பா சொல்லி சோதரம் 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 சோதரம். நம்ம எல்லோரும் தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கப்படுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஆகாதது
எதுவும் இல்லை, உங்களாலானது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உங்களாலானது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், ஆகாதது நாம் எல்லாம் ஜெப நிலையில் இருப்போம். மறுபடியும் நாளிலே நம்ம பிள்ளைகளை கலை பொண்ணி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தடைகளை அகற்றி போடுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால்
உனக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற தகப்பனே. நன்றி ராஜா. இம்மட்டமாய் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்களுக்கு இந்த கொரோனா காலங்களிலும் கூட ராஜா ஜீவனை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காக கொடான கோடி நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் கூட ராஜா நீர் கொடுத்த ஆராதனைக்காக நன்றி தகப்பனே. இந்த தகப்பனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இருதயங்களில் என்னென்ன ஆறுதல்களை நீ கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ராஜா. நல்ல மன்னாவை கொடுக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. தகப்பனாகிய கர்த்தரை எங்க போதகரை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒரு மனைவி பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறார் ராஜா. தகப்பனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. இந்த காரியங்கள் என்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ எசப்பா இந்த கேசட் வெளியிடுற போது இந்த கேசட் எல்லார் மூலியமா ஆசீர்வாதமான மலையாக இருக்க தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. தகப்பனாகிய கர்த்தர் நாங்கள் வெறும் காற்றடைத்த பையாக இருந்தாலும் ராஜா எங்களை பலூதி பறக்க வைக்கிறீர் ராஜா. உனக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. தகப்பனாகிய கர்த்தர் இன்னும் இந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்க நிறைய ஆத்துமாக்களை கொடுங்க தகப்பனே. நடத்துகின்ற வந்திருக்கிற போதகர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பல ஜீவன் நீண்ட ஆயுசை கொடுத்து இன்னும் அதிகமான காரியங்கள் உமக்காக எழுப்ப தேவன் கிருபை செய்யுங்க. கடைசி காலத்தின் எழுப்புதலை நீர் இங்கு ஊற்றுவீராக ராஜா. உடைய ராஜ்யம் இங்கு கட்டப்படட்டும் தகப்பனே. இந்த எல்லா காரியங்களுக்கும் விரோதமாக எழுப்புகின்ற எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகள் பொல்லாத சாத்தானின் கிரியைகள் பொறாமைகள் பிசாசு பிள்ளைசீரிய கட்டுக்கள் வன்கள் எரிச்சலின் ஆவிகள் எல்லா வான மண்டலத்தில் தெரிகின்ற வண்ணு செல்வத்தின் ஆவிகளை நற்சரணையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தோய்ந்து கட்டீகாப்புறப்படுத்தி சுட்டரிக்கிறோம். தேவ பலத்த கரம் அக்கினி மதிலா இறங்கட்டும் ராஜா. எங்களை நிரப்புகிறவர் நீராக இருக்கிறபடியாக உனக்கு நன்றி தகப்பனே. மீதியான காரியங்களை நீர் நடத்தி எங்களை வழி நடத்தி எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை யாவும் ஆணிப்பா இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அழைக்கப்பட்டவர்களோ தெரியுமா வசனம் உங்களுக்கு? அழைக்கப்பட்டவர்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அந்த சிலர் தான் நாம. ஆமென் சொல்லுங்க. நம்ம இந்திய தேசத்துல 138 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. எத்தனை கோடி? 138 கோடி ஜனங்க இருக்காங்க. அந்த 138 கோடியில தெருக்கோடியில நாம இருக்கிறோம் இல்ல? தெருக்கோடியில இருந்து கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம்மை காண்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய செவிகள் நம்முடைய சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாலை நேரத்துல வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் செய்தி எப்படி போனது அப்படின்னா, நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி யார் கைக்கும் போல. என்னுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இதான் ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் அடிக்காத, அதாவது ஆம்பிள்ஸ் போடாம, வால் போஸ்ட் போடாம, பேனர் போடாம முதல் ஒரு கூட்டம் நடத்துறேன்னா அது இந்த கூட்டமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே எனக்கு ஒரு பக்கம் வருத்தம் தான். இதுமே நம்ம செய்தி அழிக்கு. சிலர் காலையிலேயே சர்ச்சில் கேட்ட சிலர் சொல்றாங்க, மழை காலத்துக்கு எதுக்கு பாஸ்டர் வைக்கணும், வெயில் காலத்தில் வைக்கலாமா? எந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அது மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, துப்பாக்கி முனையில நிற்கக்கூடிய காலமா இருந்தாலும் சரி, கத்தி முனையில நிற்கக்கூடிய காலமா இருந்தாலும் சரி, துதிக்கிறத நிற்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறத விடவும் மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரம் இல்ல, இன்றைக்கும் ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. புறஜாதி மக்கள் அந்நியர்கள் காணும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. நம்ம படைத்த ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. யாரை விட்டுறக்கூடாது? ஆமா, யாரை நீங்க விட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரை விட்டுறக்கூடாது. அவர் உங்களை விட்டுற மாட்டார். அவர்தான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு மகிமையா சரியான நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். போதகருக்கு சொன்ன நேரம் சரியா 7:15 உங்க கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு மணி 7:15 ஆச்சு. ஆமென். இப்போ அருமையான நம்மத்திலே வந்திருக்கிற அருள் திரு ஆயர் ஐசக் மணவாளன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவரை சபையில அனைவருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆகவே நான் அறிமுகப்படுத்துகிறேன். நல்லூர் என்ற பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்.
ஒரு வேத பண்டிதர்கள் அநேக இடங்களில் வேத கலாசாலையில் அநேக மாணவர்களுக்கு பேராசிரியராக ஆசிரியராக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் ஒரு நல்ல பாடகர், பாடலை இயற்றுகிறவர், பாடலை பாடுகிறவர், நல்ல இசை ஞானம் உள்ளவர். எனக்கு இசை மூலமாக தான் அவர் தெரியும் முதல். அதனால அவர் ஒரு அதே நேரத்தில் அநேக பாடலை இசையமைத்து பலருக்கு பல இசைத்தட்டுகளை செய்து கொடுத்திருக்கிறார். அங்க இந்த நாள்ல என்னுடைய மனசுல ஒரு என்ன இருந்தது, விஷயம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நாம அவங்கள கனப்படுத்தினா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். யாரோ தெரியாதவருக்கு பாட்டை பற்றியும் தெரியாது, இசையை பற்றியும் தெரியாது, அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம சொன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. நட்சத்திரம் உதித்தது எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? பாட்டு நம்முடைய பாடல்ல நட்சத்திரம் உதித்தது கேட்டுக்கிறீங்களா? இந்த பாடல் நாங்கள் 2 பேர் தான் சேர்த்து கம்போஸ் பண்ணோம் குன்றத்தூர்ல. அந்த பாடலை வச்சு நாங்கள் 2 பேர் பேசி மையம் இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு நான் பாடி காமிச்சேன். அதை இந்த இடத்துல ஏற்றி பாடணும், இந்த இடத்துல இறக்கி பாடணும், இது இப்படி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தோம். இன்றைக்கு இசையமைப்பாளரை சந்தித்தேன். அவர் நான் பண்ணி தரேன், இந்த வால்யூம் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டாரு. அவர் மூலமாக இந்த வால்யூம் வந்தது. இந்த 3வது வால்யூமும் இசையமைப்பாளர் இமான் மூலமாக நம்ம மத்தியில் இந்த இசைக்கத்தை வெளியிடும்படி கற்று திரும்ப செய்திருக்கிறார். இதனால நம்ம மத்தியில் வந்திருக்கிறார் திரு ஆயர் அவர்களை நாம் கனப்படுத்துவோம், கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த மாலை பொழுதிலே தேவ சமூகத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாவே சந்தோஷமா இருக்கணும் போது அல்லது சொல்லுங்க. ஏனென்றால் இன்றைக்கு விடுதலையாக ஒரு மாலை நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நாளைக்கு கிடைக்குமானா தெரியாது. ஏனென்றால் உலகமும் நம்முடைய தேசமும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நம்முடைய நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த நல்ல தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி, அருமையான போதகர் சொன்னது போல அநேகரை அழைத்திருந்தாலும் யாரெல்லாம் இன்னைக்கு வரணும் தேவன் முன்குறித்திருக்கிறாரோ நிச்சயமா அவர்களை கொண்டு வருவார். முன்குறிக்கப்பட்ட அத்தனை பேரும் இந்த கூடுகையில பங்கெடுப்பார்கள். அது நிச்சயம், அது மாறவே மாறாது. எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இந்நாளில் அன்புக்குரிய போதகர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் எப்ப பார்த்தாலும் போன் எடுத்தா எங்க இருக்கிற நல்ல நாள் இருக்கிறோம். எங்க இருக்கிறீங்க? சர்ச்சில் ஆலயத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். எனவே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் இந்த பிரயாசத்திற்கு உண்டான எந்த நோக்கத்திற்காக இது வெளியிடப்படுகிறதோ, எந்த நோக்கத்திற்காக இது பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதோ, எந்த நோக்கத்திற்காக இது அர்ப்பணிக்கப்படுகிறதோ நிச்சயம் அந்த நோக்கத்தின் தேவன் நிறைவு. நம்ம எல்லாம் சேர்ந்து இதற்காக செடிக்கு போகிறோம். எல்லாம் வலது கரத்தை கண்களை மூடி வலது கரத்தை இந்த உயிர் தொழிலுக்கு நேராக நீக்கி, ஆண்டவரே இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இது எடுக்கிற பிரயாசங்கள் அதன் வழியாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஒளிப்பேழையை வெளியிடுவது, ஒரு ஒளிப்பேழையை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. அவ்வளவு சிரமங்கள் இதில் இருக்கிறது, அவ்வளவு நெருக்கங்கள் இருக்கிறது, அவ்வளவு தியாகம் இருக்கிறது, அவ்வளவு பொருளாதார காரியங்கள் இருக்கிறது. அநேக பாடகர்களை வைத்து பாடியிருக்கிறார்கள். இதற்கு நல்ல சிறந்த இசை கோர்வைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே நம்மெல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரே ராஜரீக கீதம் 3வது வாகனம் நாம் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க பார்ப்போம். எல்லா வாய்களை பிறந்து மழையின் சத்தத்தை காட்டிய நம்ம சத்தம் உங்க மேல வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கிறதற்காகவே பிறந்தவர்கள். ஆசீர்வதிப்பதே நம்முடைய வேலை. ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே இதுல இந்த ஒளிப்பேழையிலுடைய நோக்கம் நிறைவேறட்டும், இந்த ஒளிப்பேழையிலுடைய தரிசனம் நிறைவேறட்டும், இந்த ஒளிப்பேழையில் ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படட்டும். ஆண்டவரே அநேக வீடுகளை சந்திக்கட்டும், அநேக இருதயங்களை சந்திக்கட்டும், அநேக இருதயங்களை மண்டையில கொண்டு வருவதாக, அநேக இருதயங்களை கர்த்தர் உடைப்பீராக. ஆண்டவருடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே
ஆண்டவரே, இதற்கென்று உடைய மகன் எடுத்த அத்தனை பிரயாசங்களையும் எங்கள் பரலோக தேவனானவர் நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. பிரயாசப்படுகிறவன் பலனில முந்தி பங்கடைவான் என்று சொன்னது போல தாவே வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதனால ஒரு பெயர் புகழ்ச்சி அல்ல, எதை செய்தாலும் உடைய நாமத்தின் மகிமைக்கென்று, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கென்று, கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கென்று இங்குள்ள பாடல்கள் கடந்து செல்கிறது. ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தருடைய பாடல் வரிகள் மூலமா தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஆண்டவரே, இந்த பாடல்களை கேட்கிற ஜனங்களிடத்திலிருந்து பின் ஆண்டவரே செய்திகள் வர கர்த்தாவே உதவி செய்கிறார். நீ செய்கிற கிரியைகளை, நீ செய்கிற ரட்சிப்பை ஆண்டவரே உடைய தாசனுடைய செவிகள் கேள்விப்பட கர்த்தர் கிருபை தருகிறார். வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இதை நாங்கள் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் செபிக்கிறோம். நீர் இதை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்தார். இதற்காக பிரயாசப்பட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, இதுல பங்கெடுத்த அத்தனை பிள்ளைகளுடைய கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இதற்காக ஜெபித்த திருச்சபை பிள்ளைகளுடைய ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை சொல்கிறேன். என்னை அழைத்த அன்புக்குரிய போதுகள் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலும் நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். வாசித்த இந்த வேத பகுதியிலே ஈசாக்கை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? 26வது அதிகாரத்துல நம்ம முதல் சில வசனங்களை வாசித்தால், ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களிலே உண்டானது. அந்த பஞ்ச நாட்கள் வந்த பொழுது தனக்கும் தன்னுடைய மந்தைகளுக்கும் தன்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஈசாக்கு எகிப்துக்கு போக முயற்சிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் அவருக்கு இடைப்பட்டு, நீ எகிப்துக்கு போகாதே, நீ இங்கேயே இரு, இங்கேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற ஒரு மனநிலை என்னன்னா, எங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்க போனாலும் ஆசீர்வாதம் வராது, இருக்கிற இடத்திலேயே உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆராதிக்கிற சர்வ வல்ல தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த இடத்துல போனா, அந்த இடத்துல போனா, அங்க போனா, அவர்கிட்ட போனா இல்ல, யாரும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவரே. ஈசாக்குக்கு அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாதப்பா, நீ இங்கேயே இரு. அந்த வருஷத்துல பின் வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஈசாக்கு அந்த கேராரிலே குடியிருந்து அந்த தேசத்திலே விதை விதைக்கிறான். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பஞ்சம் நிறைந்த நாட்கள், வறட்சி நிறைந்த நாட்கள், ஆகார குறைவு நிறைந்த நாட்கள், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நாட்கள். அந்த சூழ்நிலையிலே ஈசாக்கு விதை விதைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்திலே, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், எகிப்தின் அரசன் அல்ல, கேராரின் ராஜாவல்ல, அபிமெலேக்கு அல்ல, பாரான் அல்ல, அரசாங்கம் அல்ல, முன்னோர்கள் அல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்
எப்ப ஆசீர்வதிக்கிறாரு? பஞ்ச நாள். பஞ்ச காலத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு என்ன என்பதை பார்க்கிறோம். அந்த வருஷத்திலே 10 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான். பந்தயத்தோடு சொல்றீங்களோ? உங்க பைபிள் எப்படி இருக்கு? அந்த வருஷம் 100 மடங்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருப்பார். ஆனால் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு தேவனுடைய நேரம் வேலை வருமானால் அங்கே 100% 100 மடங்கு முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். ஆமென். அப்போ ஈசாக்கை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை அவர்கள் அனுபவித்து வருகிற வேளையில அடுத்த ஒரு நிகழ்வு வருகிறது. அவர்கள் புறப்பட்டு போய் அவர்களுக்கு துறவை வெட்டுகிறார்கள். துறவை வெட்டும் பொழுது தண்ணீர் வருகிறது. அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது அபிமெலேக்கும் அவனை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு துறவா அவனை முட்டுக்கட்டை போட்டுட்டே வரான். வெட்டுற வரைக்கும் அமைதியா இருக்கிறான். நீரூற்று வந்தவன்னு சொல்றான், இது எங்க முற்பிதாக்களுடையது, எங்க இடத்துல நீ என்ன செய்யாத, துறவு வெட்டாத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக ஈசாக்கு கடந்து வரும்பொழுது கடைசியா ஒரு துறவை வெட்டி அங்கே அவன் நீரூற்றை கண்டு அதற்கு ரெகபோத் என்று பெயர் சொல்லி அதற்காக அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அருமையான போதகர் அவர்கள் என்னை இந்த காரியத்திற்கு இந்த நிகழ்வுக்கு அழைத்த பொழுது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, எதற்காக நான் ஜெபித்த பொழுது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அநேகம் காரியங்கள் உண்டு. நம்மை குறித்து தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தரிசனங்கள் ஏராளம் உண்டு. அவைகளில் ஒன்று, இன்றைக்கு நீங்களும் நானும் பலிபீடங்களாக மாற வேண்டும். என்றைக்கு நாம் பலிபீடமாக மாறுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை முழுமையாக செய்து முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட முடியும். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். பலிபீடம் என்பதை பார்ப்போம். ஏன்னா பலிபீடத்தை குறித்து சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, தேவனுடைய மக்களுக்கு பலிபீடமானது தேவனோடு நேரடியான தொடர்பு கொள்ளுகிற ஒரு இடமாக மாறுகிறது. தேவனும் மனிதர்களும் தொடர்பு கொள்ளுகிற ஒரு இடம் எதுன்னு சொன்னா அது பலிபீடம். ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களை வாசிப்போமே ஆனால், ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த ஆண்டவர் அவர்களோடு கூட நேரடியாக உறவை வைத்திருந்தார். 4வது அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது ஆபேலுக்கு பதிலாக ஆதாமுக்கு ஆண்டவர் வேறொரு குமாரனை கொடுக்கும் பொழுது அங்கே மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். 3வது நிலையிலே நோவாவின் நாட்களில் வரும்பொழுது ஜல பிரயாணத்திற்கு பின்பதாக நோவா பேழையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பூமிக்குள்ளே வரும்பொழுது அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்படியாக பலிபீடம் துவக்க காலத்திலிருந்து ஒவ்வொரு அடிப்படையில ஒவ்வொரு பரிமாண காரியங்களோடு அது தொடர்பு படுத்தப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக கொண்டு வரப்பட்ட இந்த காரியமானது தேவனோடு இருந்த உறவை விடுவித்துக் கொண்ட, விலக்கி கொண்ட ஆதாமுடைய நாட்கள்ல ஆண்டவர் அதை அப்படியே விட்டுவிடாதபடி விலகி போனவனை எப்படியும் திரும்ப தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே ஒரு சாராம்சத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், ஏற்படுத்தினார். அந்த ஏற்பாடுதான் பலிபீடமாக காணப்படுகிறது. இந்த பலிபீடத்திற்கும் இன்றைக்கு நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நன்றாக நான் சொல்லுகிறேன். பலிபீடம் என்பது தேவனை ஜனங்கள் நேரடியாக தொடர்பு படுத்துகிற காரியம், தொடர்பு கொள்ளுகிற ஒரு இடம். அப்படியானால் ஏன் இன்றைக்கு நாம் பலிபீடங்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? அவருடைய தயவுள்ள சித்தத்தில் இது ஏன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்ப்போமே. ஆனால் அதுல ஒரு பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சகலவிதமான நன்மைகளையும் கிருபைகளையும் கிருபா வரங்களையும் நாம் ஜெபிக்கிற அத்தனை ஜபங்களையும் கேட்டு பதில் கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறது. நோக்கம் என்ன? நம்முடைய நாட்கள் நம்மோடு கழிந்து விடக்கூடாது. தேவன் நம்மை உண்டாக்கின நோக்கத்தின் அடிப்படை அநேகர் இயேசுவை தரிசிப்பதற்கு,
அநேகர் இயேசு அண்டையில வருவதற்கு, அநேகர் உன்னதமான ரட்சகரை கண்டு கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் பலிபீடங்களாக காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என் கண்ணியான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை நாம் யோசித்து பார்ப்போமே. ஒரு நாட்களில மரணத்திற்கு மரியாதை உண்டு இல்லையா? உறவுக்காரர்களோ குடும்பத்தாரோ நண்பர்களோ யாராவது ஒருவர் மரித்து விட்டால் அவங்க வீடுகளோடு நடக்கிற சுப நிகழ்ச்சிகளுக்கு போறோமோ இல்லையோ, எதற்கு நிச்சயம் போயிடுவாங்க, மரணத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா கடைசியா ஒரு முறை பார்க்கலாம். இந்த குவாரண்டைன் நாட்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறது? அந்த மரணத்துக்கு என்ன இல்லை, மரியாதை. போன மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு போதவர் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணினார். 1ஆம் தேதி ஆராதனையில, வாக்குத்தத்த ஆராதனையில கலந்து கொண்டார். 2ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டது. 2 வாரம் நேற்று காலை 11 மணிக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டார். இது என்ன ஒரு மிகப்பெரிய வேதனை. 40 ஆண்டு காலங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த மனிதனுடைய சரீரம் வீட்டுக்கு கொண்டு வர முடியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து 3 மணி நேரத்துல அவங்களே கொண்டு போய் கார்பரேஷன் கல்லர்களை அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. மனைவியின் பிள்ளைகளும் தூரத்திலே நின்று பார்த்தாங்க. யோசித்து பாருங்க. 40 வருடம் அவர் கர்த்தருக்காக ஓடின உழைப்பு. 40 வருடம் அவர்கள் கர்த்தருக்குள்ளே அநேகம் ஆயிரங்களை ஆதாயம் செய்தவர். அவராலே ரட்சிப்புக்குள்ள வந்தவர்கள், அவராலே ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அவராலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவராலே ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள், அவராலே தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது, என் கண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சபையே, ஒன்றை நாம் இந்த ராத்திரியில் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை இன்னும் ஜீவனோடு வைத்திருப்பது உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லுவோமே அல்லேலூயா. ஏதோ நான் முன்னே அறியாத இடத்துல இருந்தையா, இயேசு ஆண்டுக்குள்ள வந்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். முதல்ல நான் பரதேசிய பஞ்சத்துல அடிபட்டு இருந்தேன், ஆண்டவருக்குள்ள வந்து நல்ல வசதியா இருக்கிறேன். அதுவல்ல, அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. வேலை இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கு நல்ல வேலை இருக்கிறது. நேற்று வருமானம் இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கு நல்ல வருமானம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருக்கு நல்ல குடும்பம் கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், சமுதாயத்தை நல்ல அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். ஓகே, இது போதும். இல்லை, நீங்களும் நானும் இதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை, இதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணவில்லை. நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். சபையே, 25வது அதிகாரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம், அதிகமாய் நான் அதை தியானிக்கிறது உண்டு. ஒரு எஜமானர் ஒரு தேச பயணம் போகும் பொழுது தன்னுடைய வேலைக்காரர்கள் 3 பேரை அழைச்சி, ஒருத்தரிடத்துல 5 தாளந்தையும், இன்னொரு இடத்துல 2 தாளந்தையும், இன்னொரு இடத்துல 1 தாளந்தையும் கொடுத்துட்டு போனார். கொஞ்ச நாள் போச்சு. கொடுத்துட்டு போனவர் திரும்ப வந்து கேட்பன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் கடத்திலிருந்து வாங்கின வேலைக்காரர்களுக்கு என்ன தெரியாது, அவர் திரும்ப வந்து கணக்கு கேட்பார் என்று. ஆனால் புத்தியுள்ள மனிதர்கள் 5 தாளந்தை பெற்றவன் அதை வீணடிக்காதபடி அதை தனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அதை பெருக்க தொடங்கினான். 5ஐ 10ஆக மாற்றினான். 2ஐ வாங்கினவன் 4ஆக மாற்றினான். இந்த 1 வாங்கினவன் இருக்கான் இல்லையா, அவன் நம்மள ஒரு சிலர் அப்படிதான். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, இயேசுநாதர் உண்டு. நான் அனுபவிக்கிற மகிழ்ச்சியை வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்களேன், உங்களுக்கு இல்ல, நீங்க எல்லாம் இல்ல, நீங்களாம் ரொம்ப நல்லது. எங்க ஊர்ல அங்க நம்ம நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்குவோம், இந்த வட்டம் தான் எனக்கு இல்ல. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அவர்களை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், ராஜ்யத்தின் மந்தைக்குள்ள கொண்டு வாருங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. ஆனா இந்த கட்டளை அறியாதபடி, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்படாதபடி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே நாம் அமர்ந்து விடுகிறோம். 1ஐ வாங்கினவன் இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கொண்டு போய் புதைச்சு வச்சான். ஒரு நாள் வந்தது, எஜமானர் வந்தார். நான் கொடுத்து போன கணக்கை கேட்கும்படி எஜமானர் வந்தார். கவனித்துக் கொள்ளணும். கொடுத்த ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்டார். உனக்காக நான் என் கடைசி சொல் ரத்தம் வரைக்கும் கொடுத்தேன், எனக்காக என்ன செய்ய கேட்கிறேன்.
என்ன சொல்ல போறோம்? நாம சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் பரலோகம் போகலாம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வேலை பரலோகம் போகாது. நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிற டெபாசிட் பரலோகம் போகாது. உனக்கு கொடுத்திருக்கிற ஆத்மா, வெளியேற பெற்ற ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகும். அதோடு சேர்த்து ஒரு காரியம் போகும், உன்னுடைய கிரியைகள் அவருடைய சமூகத்துக்குள்ளே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கணக்கு கேட்கும்படியாக எஜமானர் வருகிறார், கணக்கை கேட்கிறார். பெற்றுக்கொண்டவன் 2 பேரும் மகிழ்ச்சியோடு சொல்றாங்க, ஐயா நீ 5 கொடுத்துட்டு போனீரு, எனக்கு இருந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி, எனக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை பயன்படுத்தி நான் அதை 10ஆக மாற்றினேன். எஜமான் சொன்ன, நல்லது, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்றார். 2 வாங்கினவன் சொன்ன, ஐயா 2 4ஆ மாத்தின, ரொம்ப நல்லது. ஆனால் 1 வாங்கினவன் சொன்னான், காரணம் சொல்ல ஆரம்பித்தான். என்ன காரணம்? விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் தெரியும் எனக்கு. அதனால தான் நான் என்ன செஞ்சேன், என்னைக்காவது வந்து நீ ஒரு நாள் கேட்பிருந்தேன், இந்த பணத்தை கொண்டு போய் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், மண்ணை தோண்டி புதைச்சு வச்சிருக்கிறேன். அப்போ விதமான ஒரு வார்த்தை கேட்கிறார், காசுக்காரர் வசம் அதை கொடுத்திருந்தாலும் என்ன கிடைச்சிருக்கும், கிடைச்சிருக்கேன். கடுமையான தேவன் பிள்ளைகளே, இந்த மாலை விலையில எத்தனை பேர் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்திருக்கிற வாழ்க்கையில் யோசித்து பாருங்களேன். உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, என்னை ரட்சித்த, என்னை தேடி வந்த, உலகத்துல ஒருவரும் நிறைவேற்ற முடியாத, உலகத்துல ஒருவரும் கொடுக்க முடியாத, உலகத்துல ஒருவராலும் செய்ய முடியாத பாவத்திலிருந்து மன்னிப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவர், என்னை பாவமர கழுவின ஆண்டவர், அக்கிரமத்திலும் பாவத்திலும் உழன்று கிடந்த என்னை கழுவி நாற்றமடித்த என் வாழ்க்கையை இன்னைக்கு நறுமணம் வீசுகிற ஒரு வாழ்க்கையாக மாற்றி வைத்திருக்கிறாங்க. அவருக்கு என்ன செய்திருக்கு, என்ன செய்திருக்கு? இந்த ராத்திரி இயேசுவானவர் வருவானாலும் என்ன சொல்ல போறோம், உனக்கு கிருபை கொடுத்தோம்னா நீ கேட்டதெல்லாம் நான் செஞ்சனே, நீ நாமத்தினால கேட்ட அத்தனை காரியத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை சிறப்பா வைத்திருந்தனே, எனக்காக நீ என்ன செய்தார்? என்ன சொல்ல போறோம்? அந்த ஆலயத்துக்கு ஒழுங்கா போனோம், பயங்கர மழை பெஞ்சது, வடை பிடிச்சிட்டு எங்க போயிட்டேன், ஆலயத்துக்கு போயிட்டேன். என் வருமானத்துல சரியா தசம பாகம் கொடுத்தேன், பண்டிகை நாட்களிலே தான தர்மங்களை நல்லா செய்தேன், உங்களுடைய நாமத்தினால் அநேக வீடுகளை போய் பிசாசுகளை துரத்தின. ஒரு வார்த்தை சொல்லுவார், அப்புறம் செய்தாரே என்னை விட்டு அடக்கப்பட்டு. உங்களுக்கு தெரியாது, ஏன் தெரியாது? நான் சொல்லிய ஒன்றையும் நீ என்ன செய்யல, நீ எதெல்லாம் செய்யணும் நினைத்தாயோ அதையெல்லாம் நீ செய்து விட்டு என் பேரை நீ யூஸ் பண்ணிட்ட, அவ்வளவுதான். உனக்கு மனதிலே தோன்றின உன்னுடைய நினைவுல வந்த அத்தனை காரியத்தையும் நீ செய்தாய், அதை எல்லாம் யாருடைய பெயரால் செய்தாய், என்னுடைய பெயரை பயன்படுத்தி செய்தாய். ஆனால் நான் சொன்ன செய்யும்படி சொன்ன ஒன்றையும் நீ என்ன செய்யல. இந்த ராத்திரியில ஒரு கேள்வி நமக்குள்ள, ஒரு சேலஞ்ச். ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கேன்? நம்பர் 1. நம்பர் 2, அவர் சொன்னதை நான் செஞ்சிருக்கேன், அவர் சொன்னதை நான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவுள்ள திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் பலிபீடங்களாக மாறுகிறோம். நம்ம யாரா மாறணும்? பலிபீடங்களாக மாறும். எத்தனை பேருக்கு பலிபீடமா மாற ஆசை? இதை பலிபீடம் வேற ஒண்ணு இல்லையா, ஜனங்கள் தேவனை தொடர்பு கொள்கிற இடையில வேலையா. ஏன் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் தேவனை கண்டு கொள்வதற்கு நீங்களும் நானும் ஏன் ஒரு பலிபீடமாக மாறக்கூடாது? இதுவரைக்கும் ஒருத்தரை கத்துக்குள்ள நடத்தி இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுறதுன்னு சொல்றோம்ல, 40 வருஷம் விசுவாசின்னு சொல்றோம்ல, 20 வருஷம் விசுவாசின்னு சொல்றல, என் சபைக்கு நான் தான் பில்லர்னு சொல்றல, என் சபைக்கு நான் தான் ஆரம்ப கால விசுவாசின்னு சொல்றல. எத்தனை பேர் தேவனுடைய மந்தைக்குள்ள, தேவனுடைய சமூகத்துக்குள்ள தேவனை அவர்கள் கண்டுகொள்வதற்கு எத்தனை பேரை நாம் தொடர்பு படுத்திருக்கிறோம்? யோசித்துப்பார். நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டார். இன்றைய நாள் போய்விட்டது என்றால் நாளைக்கு நமக்கு கிடைக்கிறார். பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வ மனிதன் தன்னுடைய பிரசங்கத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே என்னை ஒரு பலிபீடமாய் மாற்று.
என்னை ஒரு பலிபிடமாய் மாற்று. என்னை காண்பிக்க நான் வரவில்லையா, நான் இருக்கிற இடம் பலிபிடமா மாறணும். இந்த கூட்டத்துக்கு வருகிற அத்தனை ஜனங்களும் உண்மை காண வேண்டும். எனக்கு இந்த குடும்பம் ஒரு பலிபிடமா மாறும். பலிபிடம் அவசியமான, அது தேவனை சந்திக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த பலிபிடத்தை குறித்து 5 விதமான அடையாளங்கள் இருக்கிறது. பலிபிடம் முதலாவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அர்ப்பணிப்பின் அடையாளமாக இருக்கிறது. Altar is a symbol of sacrifice. பலிபிடம் அர்ப்பணிப்புக்கு அடையாளம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காண்பிக்க நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை தேவனிடத்துல தொடர்பு படுத்த விரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பலிபிடத்தின் அடையாளமாக முதல் காணப்படுவது எது? அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு இல்லாம ஆண்டவருக்காக நம்ம எதையும் செய்ய முடியாது. கொஞ்சம் நம்முடைய நாட்களுக்கு முன்னால இன்னைக்கு பாரத தேசம், குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு, இன்றைக்கு எவ்வளவு செல்வ செழிப்பிற்கு, எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் இன்றைக்கு நாம விடுதலையாய் ஆராதிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ மிஷனரிகள் வந்து ரத்தம் சிந்தி மறித்தார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பு இன்றைக்கு நாம் சுகமாக இருக்கிறோம். ஆமோதிக்கிறீங்களா? அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் சிந்தின ரத்தம், அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் பட்ட பாடுகள், இன்றைக்கு நாம் சுகமாக இருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் தேசத்துக்காக தங்களை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார்கள். தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக கொடுத்தார்கள். இது நம்ம என்ன அர்ப்பணிச்சிருக்கோம்? இந்த வாழ்க்கையில எதை ஆண்டவருக்காக நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். உளிப்படாத எந்த கல்லும் சிற்பங்களாக மாறாது. அல்லேலூயா. ஒரு சாதாரண கல்லாதான் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சிற்பம் இருக்கிறது, ஒரு வடிவம் இருக்கு. அந்த கல்லுக்குள்ள இருக்கிற வடிவம் வெளியே வரணும்னு சொன்னா அந்த கல்லு மேல என்ன பட்டாகணும்? உளிப்பட்டார். ஐயோ, உளிப்பட்டா என்னால தாங்க முடியாதுன்னா சிற்பமா நம்ம வெளியே வர முடியாது. அர்ப்பணிப்பு இல்லாம தேவனுக்காக, என்னை ரட்சித்த, என்னை தேடி வந்த என் ஆண்டவருக்காக என் வாழ்நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவேனே. ஆனால் பலிபீடத்தில் காணப்பட வேண்டிய முதல் அடையாளம் அர்ப்பணிப்பு. சீஷர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். கருமையான தேவனுடைய பிள்ளையை தேடு சிலுவை மரத்துல அறைந்து கொலை செய்யும்போது ஒரு வார்த்தை கேட்டான். எல்லாரும் இயேசுவை அடிக்கிறது போல என்ன அடிக்க வேண்டாம், எப்படி அடிங்க, தலைக்கீழ வச்சிருக்கு. அப்போஸ்தலர்கள் தங்களை தியாகம் செய்தார். ஒருவேளை ஆகாரத்தில் நம்மளால் தியாகம் செய்ய முடியல. நாம முடியுமா? பாக்குறோம் பாஸ்டர், அன்னைக்குதான் சுகர் மேலே ஏறுது, அன்னைக்குதான் பசி வருது. ஒரு நாள் ஒரு வேளை ஆகாரத்தை கட் பண்ணி உபவாசித்து என்னை சார்ந்திருக்கிற குடும்பங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கணும்னு பிளான் பண்றேன், முடியாம போகுது பாஸ்டர். உறவுகளை தியாகம் பண்ண முடியுதா? உலகத்திலே பொய்யாய் தோன்றுகிற காரியங்களை கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ண முடிகிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரராய் போனது கிடையாது. தெரியுமா? அருமையான எபில் ஜெபசிங் அவர்கள் பாடின ஒரு பாடல், கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை, ராஜ்ய மேன்மை காத்து கொண்டோ நஷ்டம் அடைவது இல்லை. கிறிஸ்துவுக்காக சீஷர் கேட்கிற, ஆண்டவரே உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலையும் 100 தனையாக தருவீர்கள். சொல்லுங்களேன். அப்படியே நமக்கு உலக பிரகாரமாக நாம் நிறைய சாதிக்க வேண்டும், நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறோம். அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் நம்ம பலிபிடமாக மாற முடியும். நம்ம பலிபிடமா மாறாவிட்டால் நம்மை கொண்டு தேவன் அநேகம் ஜனங்களை அவரை கண்டு கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கை மூலமா, என் மூலமா அநேக கிறிஸ்துவை சந்திக்கணும்னு சொன்னா நான் பலிபிடமா மாறலாம். அந்த பலிபிடத்தின் முதல் அடையாளம் அர்ப்பணிப்பு. என்னுடைய சிம்பிள் சாக்ரிஃபைஸ். பரிசுத்தவான்கள் அர்ப்பணித்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், எத்தனை முறை காவல், எத்தனை முறை கண் விழிப்பு, எத்தனை முறை பட்டினி, எத்தனை முறை நிர்வாணம், எத்தனை முறை சவுக்கடி, இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இவைகளில் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது.
வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, நான் மரித்தாலும் இயேசுவுக்கே. எத்தனை பேரால இன்னைக்கு அதை சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். கம்மியான பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு பலிபிடங்களாக நம்ம எதிர்பார்க்கிறார். பலிபிடங்களாக மாற முதலாவது அர்ப்பணிப்பு. இரண்டாவது, பலிபிடத்தினுடைய சிம்பல் என்னன்னா, பலிபிடம் கொடுப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. எங்க வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 20-24 வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம், அதை குறித்துக் கொள்ளுங்கள். பலிபிடம் அர்ப்பணிப்புக்கு அடையாளம் ஆதியாகமம் 22:9 குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், பலிபிடம் கொடுப்பதற்கு, தன்னை பலியாக கொடுப்பதற்கு, தனக்கு உண்டானதை பலியாக கொடுப்பதற்கு, பலிபிடத்துல தன்னை முழுவதுமாக. ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனத்தை மட்டும் வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை எப்படியாக ஒப்பு கொடுக்கணுமா? நம்முடைய சரீரத்தை எப்படி தேவனுக்கு கொடுக்கணுமா? ஜீவ பலியாக. எந்த மனிதன் தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு பலிபிடத்திலே கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாகிவிட்டானோ, அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்களேன். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடி ஒரு குமாரனை கொடுக்கிறார், சுதந்திரவாளியை கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை காத்திருந்து பெற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, மோரியா தேசத்தில் உள்ள நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றுல நீ உன் குமாரனை கொண்டு போய் எனக்காக பலி செலுத்து அப்படின்ட்டார். இந்த சம்பவத்தை சாரால் கிட்ட சொல்லாம குறிக்கப்பட்ட நாள்ல தன் மகனை கூட்டிக் கொண்டு பலியிடப்படுவதற்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் எடுத்துக்கொண்டு காலையில தன் வேலைக்காரோட புறப்பட்டு போயாச்சு. இப்ப போற வழியில ஒரு நல்ல சம்பாஷணை நடக்குது. என்ன நடக்குது? ஈசாக்கு ஆபிரகாம் கிட்ட கேட்கிறார். ஏன்னா ஆபிரகாமுடைய வழக்கம் என்னன்னா, நீங்க சரித்திரத்தை எடுத்து பார்ப்போமேயானால் கர்த்தர் தன்னை அழைத்ததையும் தன்னை நடத்தி வந்ததையும் தன்னுடைய சுதந்திரவாளியாகிய ஈசாக்குக்கு அவன் ஒவ்வொன்றாக விவரித்திருக்கிறான். அப்படி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களிலே ஈசாக்குக்கு தகப்பன் எதை செய்தாலும் அதை சரியானதாக தான் இருக்கும். தகப்பன் எதை செய்தாலும் தேவ திட்டத்தின்படிதான் செய்வார் என்பதை அவன் அறிந்திருந்து பலி செலுத்த இருவரும் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வழியில கேட்கிறான், அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, பலி செலுத்த நாம இருக்கிறோம், பலிக்குண்டான ஆடு எங்க? என்ன பதில் சொல்றாரு ஆபிரகாம்? எங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர் அப்படியா? என்ன சொல்றாரு? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த பதில நம்ம ரொம்ப கவனமா சொல்லுவோம். குறிக்கப்பட்ட மலை வந்தது. கீழே தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு ஆபிரகாம், நாங்கள் போய் பலி செலுத்தி விட்டு திரும்ப வருவோம். இதையும் கவனிக்கணும். ரெண்டாவது, இந்த ரெண்டு வார்த்தைகள் ஈசாக்குடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. இப்ப ரெண்டு பேரும் மேல மலை ஏறி மேல போயிட்டாங்க. பலிபீடம் கட்டப்பட்டாச்சு. பலி செலுத்துவதற்குண்டான அத்தனை காரியங்களும் சரிப்படுத்தி விட்டாச்சு. இப்போ பலிக்குண்டான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்ன தகப்பன் ஈசாக்குடைய கைகளை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல படுக்க வைக்கிறார். இப்ப ஈசாக்குடைய மனநிலை என்னவா இருந்தது? எப்ப கீழே கேட்டேன், இதுக்குதான் நான் முதல்ல என்ன கேட்டேன் உங்க கிட்ட, இப்படி ஏதாவது நீ வில்லங்கத்தனமா எதனா பண்ண போறீங்கன்னா நான் கீழே என்ன செஞ்சேன், அங்கேயே கேட்டேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு. நீ வேலைக்காரன் கிட்ட வந்து சொல்லிட்டு வேற வந்தீரு, நாங்க போய் பலி செலுத்தி திரும்ப வருவோம் என்று வேற சொல்லிட்டு, இப்ப என்னைய கருதிப்பட்டு என்ன பலி செலுத்திட்டா நீர் எப்படி போகுது? நம்ம பொதுவா யோசிக்குது. ஆனால் ஈசாக்குக்கு தெரியும், என் தகப்பன் எதை செய்தாலும் கர்த்தர் சொல்லுவதை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த மாறு தரமும் ஈசாக்கு பேசுற. ஈசாக்கு ஒன்றை அறிந்திருக்கிறான். ஓகே, என்னை நான் கொடுக்கிறேன். அவன் தன்னை கொடுத்தான்.
அந்த வேதத்தில் பகுதியில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தன் கையை உயர்த்தின பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து தோன்றி சொல்றார், ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது. ஒரு ஆமை சொல்லுங்களேன். வலது கரத்தை கொண்டு வந்தவருக்கும் உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுங்களேன். உங்களுடைய நீங்க கொடுக்கிற உங்களுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார், கனப்படுத்துகிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே, ஒரு பிள்ளை தானே, இந்த பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு 25 வருடம் நான் காத்திருந்தேன். 25 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட சுதந்திரவாளியை கொண்டு போயிட்டு பலி செலுத்த சொல்றீங்க, இது உமக்கு நியாயமா? இதுக்கு தானே கொடுக்கிறீர், இதுக்கு நீ கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, கேட்டிருக்கலாம். நம்ம என்ன மனம் பதறி என்னெல்லாம் வந்ததோ லெப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், என்னை அழைத்து இதுவரைக்கும் என்னை நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சரியாய் செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு தன்னை பலியாக கொடுக்க அவன் கொடுத்த பொழுது தேவன் அதை பார்த்து அவன் மேல் கை போடாது என்று சொல்லி கீழே ஆபிரகாம் சொன்னது போல மேலே பலி செலுத்தப்படுவதற்கு கர்த்தர் ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையின் நேரம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். 1 நிமிஷம், ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் ஜெபம், ஒரு நாளைக்கு 1 வசனத்தை வாசிங்க, 1 வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. வாரத்துல 1 நாள் 1 மணி நேரம் ஆலயத்துக்கு போங்க. இப்ப கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, என்னப்பா செய்து போய் செய்ய செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. இதை 1 நிமிஷம் பாஸ்டர் கேலண்டர் எல்லாம் போட்டு கொடுத்துருவாரு. பாஸ்டர்களுக்கு தான் வேலையை ஆகி போச்சு. வருஷம் பணம் இருக்குதே இல்லை, என்ன போட்டு கொடுத்துட்றோம்? கேலண்டர் போட்டு கொடுத்துறோம். எதற்கு? பைபிள் படிக்கலாம். அட்லீஸ்ட் போற வேகத்துல அந்த 1 வருஷம் என்ன பண்ணுங்க பாஸ்டர், அது போட்டு கொடுத்தா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. ஏன்னா வேதத்தை நாங்க தொடர்றதே கிடையாது. கேலண்டர்லயே நாங்க என்ன பண்ணிடுறோம், வசனம் பார்த்துட்டு படிச்சுக்கலாம். அந்த 1 வசனத்தை மனப்பாடம் செய்யுங்க, 1 வசனம் படிங்க, 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. வாரத்துல 1 நாள் 1 மணி நேரம் ஆலயத்துக்கு போங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்களேன். இந்த 1 நிமிஷத்தை கர்த்தருக்கு நீங்க கொடுத்து பாருங்களேன். கேட்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ஆனால் அந்த 1 நிமிடத்துடைய வேல்யூ நீங்க கொடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும். நம்ம கொடுக்கிற 1 கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. 1 கலசம் தண்ணீருக்கே கணக்கு வைக்கிற ஆண்டவர் 1 நிமிடம் அவருடைய சமூகத்துல போய் நான் 60 செகண்ட் உட்கார்ந்தாலே அந்த தேவன் தண்ணீர் ஆண்டவருக்காக நம்மை கொடுக்கும், நம்முடைய பொருட்களை கொடுக்கிறோம், நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம், நம்முடைய கரத்துல இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆனா இன்னும் என்ன செய்யல, நம்மை கொடுக்கிறோம். நம்மை கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாக்கெட்ல இருக்கிறத கேட்கல, நம்ம தான் கேட்கலாம். ஆண்டவர் என்னுடையதை கேட்கவில்லை, என்னை தான் கேட்கிறார். மகனே, நீ தான் எனக்கு வேணும், உன்னை கொண்டுதான் என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன், உன்னை கொண்டுதான் என் சித்தத்தை நிறைவேற்றுவேன், உன்னை கொண்டுதான் என் ராஜ்யத்துடைய காரியங்களை செய்வேன். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஒவ்வொரு நாளும் மறித்துக் கொண்டிருக்கிற எண்ணற்ற ஜனங்கள் ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வருவதற்கு ஒரு மனிதன் தேவை. ஏன் இந்த ராத்திரி வழியில நீங்களும் நானுமாக இருக்கக்கூடாது? ஏன் நாம இருக்கக்கூடாது? அவங்களை கொடுத்து பாருங்கள். ஆண்டோடைய கரத்தில் நம்ம கொடுக்கும் பொழுதுதான் பலிபிடமாக மாறுது. அல்லேலூயா. முதலாவது அர்ப்பணிப்பு வேண்டும், 2வது அர்ப்பணிப்பு அடையாளம், 2வது கொடுப்பது பலிபீடத்தின் அடையாளம், 3வது அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். பலிபீடம் அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பலிபீடம் எதற்கு அடையாளமா இருக்குது? ஆதியாகமம் 8:10, என்னாகமும் 7வது அதிகாரம் 84வது வசனம் 88வது வசனம் இதெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா பலிபீடம் அபிஷேகத்திற்கு அடையாளம். இப்போ நம்ம பலிபீடமா மாறினா 3வது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். சீஷர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ப மறுத்து பயத்தின் மிகுதியால் அறைக்குள்ளே கதவை பூட்டி பயந்திருக்கிற வேளையிலே இயேசுவானவர், உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் நடுவிலே கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆனால் அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல முன்னமே சொல்லிட்டாரு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நீங்க எங்க போனோம்? எருசலேம், உங்களை நான் சந்திப்பேன்,
கலிலேயாவில் உங்களை சந்திப்பேன்னு சொன்னார். ஆனா இவங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? வீட்டின் அறைக்குள்ள பயத்தின் மிகுதியால். அவருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களுக்காக அருளப்படுவார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பயத்தின் மிகுதியால் மறந்து ஆண்டவர் திரும்ப அதை அவர்களுக்கு நினைப்பூட்டி அவர்கள் எருசலேமில காத்திருக்கிறார்கள். எருசலேமில் அவர்கள் காத்திருக்கும் பொழுது வாக்கு பண்ணப்பட்டபடி 120 பேருக்கு மேலாக அந்த மேல் அறையிலே கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் என்ன செய்தாரு? நிரப்பினார். இதனுடைய மேன்மை என்ன? இயேசுவானவர் நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு பிலாத்துவின் அரண்மனையிலே கொண்டு போகும் பொழுது ஒரு பெண்ணுக்கு முன்னாக பேதுரு சொன்னா, நீ சொல்ற இயேசுவை எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கின பேதுரு உயிர்த்தெழுதலின் வல்லமை பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்ற பிறகு சொல்றா, மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்படலன்னா அந்த தைரியம் வராது, அந்த பலன் வராது, அந்த வைராக்கியம் நமக்குள்ள வராது. இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கணும் அப்படின்னா அபிஷேகம் தேவை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும். எத்தனை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க? பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி கொடுக்கணும், நல்லது. பிள்ளைகளுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கணும், நல்லது. ஆனால் பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்வியும் வசதிகளும் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. அந்த பிள்ளைகளை வேத வசனத்துல படிக்க, அந்த வேத வசனத்தோடு தங்கள் வாழ்க்கையை ஒன்றிணைத்துக் கொள்ள பழகி கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது குடும்பமாக பிள்ளைகளோடு ஆராதனையில வந்து உட்காருவதற்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் மேல தலை மேல கைகளை வைத்து தினமும் அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிங்க. இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நிக்கிறேன்னு சொன்னா என்னுடைய பெற்றோர் ஒரு காரணம், கல்வி அறிவில்லாத பெற்றோர். மணிக்கணக்கில் ராத்திரி பகல கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க. இந்த கண்ணீர் ஜெபம் இன்னைக்கு எங்க வீட்டுல 3 பேர் ஊழியக்காரர். பிள்ளைங்க டாக்டர் ஆகிறது நல்லது, இன்ஜினியர் ஆகிறது நல்லது, அப்படியே வேலை செய்யணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க. நல்லா படிக்க வைங்க, அவங்களுக்கு நல்ல காரியங்களை கொடுங்க. அதே வேளையில கர்த்தருடைய திட்டம், தேவனுடைய திட்டம், சுவிசேஷம் சொல்லணும்ன்றதையும் சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி பாதுகாப்புனா நம்ம பிள்ளைகளை யாரும் பாதுகாக்க முடியாது. நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக, நாம பாதுகாப்பா இருக்கணும்னா, இந்த வயதிலேயும் நாம பாதுகாப்பாக இருக்கணும்னா, பிசாசு விரிக்கிற வலையில கண்ணில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பாவத்திற்கு விலகி ஓடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது ரொம்ப அவசியம். பலிபீடம் அபிஷேகத்திற்கு அடையாளம். ஜோமன் பிள்ளைங்களுக்கா மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும் ஜோம் பண்றோம்ல, விரும்புற ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும் ஜோம் பண்றோம்ல. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐயா ஜோம் பண்ணிங்க ஐயா, 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைக்கு வீட்டை கட்டிட்டேன், இன்னொரு பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும். ஆசை நல்லதுதான். ஆனா பெற்றோர் வாயில் என்ன வரல, 2 பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவங்களா மாறணும் வரமாட்டேருந்து. எல்லா பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, நாம கர்த்தருடைய சமூகத்தை தேட நம்ம பிள்ளைங்க எங்க வந்துடலாம், வர முடியாது. மருத்துவருடைய பிள்ளைகள் மருத்துவர் என்று சொல்ல முடியாது இல்லையா? ஆட்சியாளருடைய பிள்ளைகள் ஆட்சியாளர்கள் என்று யாரும் சொல்லவே முடியாது. நாம கர்த்தரை தேடுவோமானால் நமக்கு, நம்ம பிள்ளைகளை நாம் கர்த்தரை தேடுவதற்கு பழக்கி கொடுப்போமே ஆனால் அது அவர்களுக்கு. அபிஷேகம் நாட்கள் ரொம்ப அவசியம். நேரம் எடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்துக்காக காத்திருந்து உபவாசித்து போராடி ஜெபம் நம்ம பலிபீடமாய் மாறுவதற்கு 3வது அடையாளமான விஷயம். கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த பூமியில வாழணும். ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எனக்கு ஒரு சபை கொடுத்திருக்கிறார், அது கட்டிடமா கூரையா அது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு ஐக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், இந்த ஐக்கியம் என்னை நிறைவுக்குள்ளாக கொண்டு போகிறார். கர்த்தருடைய வீட்டில் என்னை ஆண்டவர் மகிழ பண்ணி இருக்கிறார். இந்த மகிழ்ச்சியை தெரியாத, இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்காத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் ஏன் அவர்களை இந்த இடத்துல கொண்டு வருவதற்கு நான் ஒரு பலிபீடமாய் மாறக்கூடாது? பாருங்க, 2020 தொடங்கி 11வது மாதம் 15ஆம் தேதி எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லிருக்கு அந்த வருஷத்துல?
எத்தனை பேருக்கு பரலோகத்தை குறித்து சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு பாவத்தை குறித்து சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறோம்? வேலை செய்யற இடத்துல சொல்றோமா? யோசிச்சு பாருங்க, எத்தனை தருணங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எத்தனை சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். போன மாதத்துல பார்த்தவர்கள் இந்த மாதம் நம்ம பார்க்க முடியலையே, அப்படி மறைந்து போன, அப்படி மறைத்து போனது எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறோம்? பாஸ்டர்கிட்ட பார்த்த அந்த 2வது காரியம் நேரடியாக சொல்றேன், கர்த்தர் அதை அறிவார். அவன் ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, பார்க்கிற யார் டீ கடையில இருந்தாலும் சரி, சாப்பாட்டு கடையில இருந்தாலும் சரி, ஒரு டிராக்ஸ் கொடுத்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்லுவான். சில நேரங்களில் கூட நிற்கிற நமக்கு பயமா இருக்கும். அவன் பார்க்குற பார்வை, அவன் ஆள் தோட்டத்துக்கு கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா இருப்பாங்க. சில நேரம் நான் யோசிச்சிருக்கிறேன், வெளிப்படையா சொல்றேன், ஆளை பார்க்கறதுக்கே சைஸா இருக்கலாம், இவங்ககிட்ட போய் பேசிக்கிறாரு, சுவிசேஷம் சொல்றாரு. அது குறித்து துளி அளவும் அவர் கவலைப்படாங்க. இன்றைக்கு நேரத்தில் கடந்த 30-35 வருடங்களாக அவர் காத்து சுவிசேஷம் ஜெபிக்கிறது. ஒரு நாள் வரும், நாம தேவனுடைய சமூகத்துக்கு போவதற்கு முன்பதாக நம்ம போகும் பொழுது உங்கள் மூலமாய் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களுடைய சாட்சி என்று சொல்லப்படும். புரியுமா? நம்ம விதைக்கிற விதைகளுடைய அறுவடைகள் தெரியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட நாள்ல நீ இவ்வளவு காரியங்களை செஞ்ச, எத்தனை பேரை மந்தையில கொண்டு வந்து சேர்த்தையா வாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய வரவேற்பு. நமக்கு கொடுக்கப்படுகிற மிக உன்னதமான வரவேற்பு அதுதான் தேவனுடைய சங்கம். அப்போ வழிபடத்தின் 3வது அடையாளம் சிம்பிள் ஆஃப் ஆல்டர். ஆனா 4வது காரியம் சொல்லி வழிபடும் தரிசனத்தின் அடையாளம். வழிபடும் தரிசனம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நாம் பெற்றுக் கொள்கிற, அந்த தரிசனத்தை பெற்று அதை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுகிற, நம்மை வழி நடத்துகிற ஒரு இடமாக பலிபீடம் காணப்படுகிறது. தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு, நமக்கு ஒரு தரிசனம், தரிசனம் பெற்ற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவரை அழைத்திருக்கிறார், இதற்காக தான் ஆண்டவரை ரட்சித்திருக்கிறார். நான் நிறைவேற்ற வேண்டிய பணி ஒன்று உண்டு. என் நாட்களிலே நான் அநேகருக்கு இயேசுவை கொடுத்தே ஆக வேண்டும். என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள், என்னோடு பணி செய்கிறவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள், என்னோடு பழகுகிறவர்கள் இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே, அந்த ராஜ்யத்துக்குள்ளே வராமல் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கு இயேசுவை கொண்டு செல்லுவது நான் பெற்ற தரிசனம். சவுல் சந்திக்கப்படும் பொழுது கேட்கிறான், எந்த மனுஷனையா சந்திச்சிருக்கீங்களா, நான் போய் ஜெபம் பண்ணணும். அது சொல்றாரு, என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பார்க்கிறேன். அப்போஸ்தலர்கள் 10-15 வாசம். என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நமக்கு தேவன் ஒரு தரிசனம். உங்க தரிசனம் தெரியுமா? அது உங்களுக்கு கொடுத்த தரிசனம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு தரிசனத்தை பாஸ்டர் புரியும். இந்த கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டி என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக்கிடணும். அதுதான் எனக்கு இருக்கிறேன். என்னது நான் சொல்லிட்டேன், உங்களை சொல்லல, அங்க எங்க ஊர்ல இருக்கும்போது சொல்றேன். நீங்கெல்லாம் தேவ தரிசனம் பெற்றவர்கள். ராமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு சொல்லுங்களேன், நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்கள். என்ன தரிசனம்? உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளை என்ன செய்யுங்க, சீஷராக. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தரிசனம் உண்டு, நிறைவேற்ற வேண்டிய ஒரு கனிவு. பலிபீடம் அர்ப்பணிப்புக்கு அடையாளம், பலிபீடம் கொடுப்பதற்கு அடையாளம், நம்மை பலிபீடம் அபிஷேகத்திற்கு அடையாளம், பலிபீடம் தரிசனத்திற்கு அடையாளம், பலிபீடம் கடைசியாக 5வதாக நிறைவேறுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த பலிபீடத்தை கொண்டு என்ன நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றி முடித்தார். ராமன் சொல்றார், எத்தனை பேருக்கு ஆசை, என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையில செய்து முடிக்க நான் விரும்புறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சும்மா சொல்லுங்க, கர்த்தர் தான் பார்த்துட்டு நம்ம கரெக்ட். உண்மையா எத்தனை பேர் விரும்புறீங்க? அதுக்கு தான் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். என்ன சாப்பிட்டாலும் நமக்கு ஒன்றும் இல்லாம போயிடுது இல்ல, கர்த்தருக்கு போத்துறோம்.
எங்க போனாலும் ஒரு நாள் நம்மளை திரும்பி பார்க்காத இன்னைக்கு வித்தியாசமா பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறாருல்ல. ஆண்டவர்கள் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து இருக்கிறார்ல. சங்கீதம் 91:14 சொல்றது போல, அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இயேசு என்னும் நாமத்தினாலே நாம ரட்சிப்புக்குள்ள வரும்பொழுது, இயேசு என்னும் நாமத்தினால அந்த விடுதலைக்குள்ள வரும்பொழுது இன்னைக்கு நாம உயர்த்தப்பட்டிருக்கிறோமே. அப்போ இந்த மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேற நான் விரும்புகிறேன். நான் பலிபீடமும் மாற விரும்புகிறேன். அவ்வளவு வேற ஒண்ணும். சில நேரங்களில் பலிபீடமா தான் இருக்கும். ஆனா சில நேரங்களில் அது சரியில்லாம இருக்கும். எலியாவின் நாட்களில் பார்த்தோம்ல, ஆகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஆகால் தீர்க்கதரிசிகள் செய்யாத அறியாத ஒரு காரியம் எலியா பலிபீடத்தை செட் பண்ணிட்டார். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஐயா நான் பலிபீடமா தான் மாறி இருக்கிறேன், என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், நான் என்னை ஆண்டவருக்கு என்னை நான் கொடுத்திருக்கிறேன், தரிசனம் பெற்றவனாக இருக்கிறேன், அபிஷேகம் பெற்றவனாக இருக்கிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் முழு சம்மதத்தோடு காத்திருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பலிபீடம் டேமேஜ். இந்த ராத்திரி வேளையில இந்த பலிபீடத்தை செட் பண்ணி, அந்த பலிபீடத்தை சுத்திகரி, அந்த பலிபீடத்தை ஒழுங்கு பண்ணுவோம். நாம் ஒரு பலிபீடம், நம்முடைய குடும்பம் ஒரு பலிபீடம். ஒரே காரணம் எதற்காக? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணுவதற்கு நீங்களும் நான் இந்த ராத்திரி ஒரு பலிபீடமாக மாறும். எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்பும் கை வைத்து சொல்லுங்களேன். நான் பலிபீடமாக செப்பனிடப்பட விரும்புகிறேன். அந்த முறை என்னை செப்பனிடுங்க, என்னை சரிப்படுத்தும். பலிபீடமா தான் இருக்கிறேன், அந்த ஆசை எனக்கு இருக்குது, அந்த தரிசனத்துலதான் இருக்கிறேன். ஆனா இன்னும் அந்த பலி செலுத்தப்படவில்லை. அந்த தேவன் பிரகாசிக்க முடியவில்லை. அந்த தேவ மகிமை கடந்து வர முடியல. அந்த தேவ மகிமை ஜனங்களுக்கு முன்னால வெளிப்பட முடியாமல் இருக்கிறது. காரணம் பலிபீடத்துல ஏதோ செப்பனிட சரிப்படுத்தப்பட வேண்டிய காரணம். ஒரே ஒரு நிமிஷம் அப்படி தலைகளை தாழ்த்தி அந்த பலிபீடமாக விளங்க பண்ண விரும்புகிறேன். ஜனங்கள் தேவனில் சிந்திக்கிற ஒரு இடமாக உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வைத்திருக்கிறார். உன் சபைக்கு நீதான் ஆசீர்வாதம். உன்னை கொண்டு கர்த்தர் சபையை நிரப்ப விரும்புகிறார். உன் பக்கத்துல இருக்கிற நாற்காலி நிரம்புன ஆண்டவரை இதுக்கு நான் பலிபீடமா மாறணும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய சபை ஆண்டவரை கொடுத்திருக்கிற ஐக்கியம் இன்னும் பெருகணும். ஆண்டவரை இடம் கொண்டு பெருகணும், விசாலமாக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்கணும். அந்த தரிசனம் நமக்கு வேண்டும். ஆண்டவரே இந்த பகுதியில இந்த சங்கர் நகர்ல ஏராளமான ஜனங்களை நீ வைத்திருக்கிறீர்கள். இந்த ஜனங்களை உங்களுக்கு தாரும் ஆண்டவர்னு சொல்லி தேவ சமூகத்தில் தரிசனம் பெற்ற பலிபீடமாக நம்ம செயல்பட வேண்டும். நம்ம பலிபீடமாக மாறிவிடுவோம். ஆனால் தேவ மகிமை வெளிப்படுகிற ஒரு பலிபீடமாக நாம மாறிடுவோம் சொன்னா தேவன் மந்தை பெருக பண்ணிவிடுவார். இந்த மந்தை திரளாய் பெருகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ராத்திரி வேளையில ஆண்டவரே என்னை பெறுகிறேன், என்னை பெறுகிறேன் ஆண்டவர், பலிபீடத்தில் என்னை பெறுகிறேன் ஆண்டவர் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாமா? அப்படியே நாம் எல்லாரும் ஏழும் என்று அர்ப்பணிப்போடு கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் இந்த ராத்திரி ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நாளை தினத்திலே நான் என்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லாதே. நாளை தினம் நம்முடையதல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இது நித்திரைக்கு படுக்கைக்கு போற நாம் காலையில விழித்து பார்ப்போம், ஏனால் அது நமக்குரியது. அந்த ராத்திரி வேளையில என்னை பலிபீடமாக பெறுகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜனங்கள் என் ஜனங்கள் என் ஜனங்களும் எழுந்து கொள்வதற்கு நாம் இன்னும் பலிபீடமாக மாறாமல் இருக்கிறேன். என்னை மாற்றி மாற்றுகிறேன் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. என்னை மாற்றி மாற்றுகிறேன் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. கல்வாரியின் அன்பினையே கண்டோரை தேடி வந்து செப்பனிட மாட்டேன்
மகிமையில வெளிப்படணும்னு நான் விரும்புறேன்ப்பா. உங்க மகிமையை விளங்கப்படுகிற பலிபிடமா நான் மாறணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தடையா நிற்கிறதாங்க, பெருமைகள் எனக்கு இடையூறாக நிற்கிறதாங்க, என் பெருமைகள் எனக்கு இடையூறாக இருக்கிறது, மாம்ச சிந்தையில காணப்படுகிற தடமாற்றங்கள் தடையாக இருக்கிறதாங்க. பலிபிடத்தை சிறப்பிடு, என்னை ஒழுங்குபடுத்துங்கப்பா. ஐயாவின் நாட்களிலே அந்த பலிபீடத்து மேல் இறங்கின அக்கினி இந்த ராத்திரியில் இதை ஒரு திசை சுத்திகரிங்கப்பா. உமக்கென்று உமக்காக இந்த ராத்திரிகளிலே தருகிறேன். எத்தனை பேர் சொல்லுங்க இந்த பலிபீடமாய் தருகிறேன்.
இந்த பலிபீடமாய் தருகிறேன் ஆண்டவரே. Lord, build me an altar. என்னை பலிபீடமாக எழுந்து கட்டு. என்னை கட்டும்படி என்னை தருகிறேன் ஆண்டவரே. என்னை தருகிறேன் என்று சொல்லுகிறவர் இந்நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த இந்த ஆலை, ஆண்டவரில கொடுத்த ஐக்கியத்தில் யாரு இருக்கிற ஜனங்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்க என் நிமித்தமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ராத்திரிகளில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லுகிறேன். பலிபீடமாக என்னை கருதுகிறேன் என்று சொல்லுகிறவர் வலது கரங்களை உயர்த்தி சொல்லி ஆண்டவர் எல்லாரும் கண்களும் மூடி இருக்கிற நேரத்துல என் கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தரிசனம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறேன், அபிஷேகம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்காம ஓடிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையோட கரத்துல கொடுக்காம போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஓட்டம், என் ஓட்டம் என்று முடியுமானால் அது என்ன கணக்கு கொடுப்போம் கிட்ட. எனக்காக நான் மறித்தனே, எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்டீங்க சொன்ன நான் என்ன சொல்லுவேன்? என்னை கொண்டு நீ நிறைவேற்றும்படி வைத்திருக்கிறேன். உங்க விருப்பம் நிறைவேறுவதற்கு என்னை தருகிறேன். நல்ல தகப்பனே, ராத்திரிகளில் நன்றியோடு நான் துதிக்கிறேன். எதையும் பற்றியலாக செய்கிறவர் அல்ல, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் குறித்து வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்கிற நல்ல ஆண்டவர். இது நாளின் இரவு பொழுதை ஆசிரியர் சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து நிற்போம். எங்களை வழிவிடமாக மகிமை அதில் வெளிப்பட, அந்த மகிமையை எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் காணுவோம். அவர்கள் உண்மை கண்டு கொள்வதற்கு எங்களை பயன்படுத்தும்படி திருச்சபை ஸ்தலத்தை ஆசிரியர் தங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்களுடைய கரத்திலே என்னை இணைத்துக் கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் இந்த நாள் முதல் கொண்டு இந்த பலிபீடத்தின் அடையாளங்கள் அகற்றுகிற உதவி செய்வேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் யாவரை இந்த ஊதியம் எல்லைகள் பெரிதாக்கப்படும். ஸ்தல போதுகிற அன்பு தேவ மனிதருடைய குடும்பத்தில் ஸ்தலத்துக்காக ஊழியத்தில் எடுக்கிற ஒவ்வொரு படிகளையும் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து அங்கீகரித்துடைய நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே. கணிக்கு செலுத்த விருப்பமுள்ளவர்கள் கணிக்கு செலுத்துவார்.
இந்த செய்தியை கேட்டு நீங்கள் இன்றைக்கு எங்களை அர்ப்பணித்தீர்களானால் இதுவரைக்கும் நீங்கள் காணக்கூடாத மகிமையான காரியங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யப்படுகிறார். உங்கள் மூலமாக அவருடைய திட்டத்தை, சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி போகிறார். இன்னைக்கு அர்ப்பணித்தவர்கள் இன்றை ஒரு தீர்மானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழும் கண்களின் எல்லாத்தையும் ஆழ்த்திருங்க. இன்றைக்கு அருமை போதகர் மூலமாக கேட்ட வார்த்தையில எத்தனை பேர் உங்களை அர்ப்பணித்திருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவார். எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவார். உடைய இதயத்தின் ஆழங்களை கர்த்தர் பார்க்கலாம். மனித முகத்தை பார்க்கலாம், கர்த்தர் இருதயங்களை பார்க்கலாம். இன்றைய தினத்தில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறார். இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நான் ஜெபிக்கிறேன். நீங்க சமீபத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு அருள்திரு ஆயர் மூலமாக எங்கள் மூலமாய் நீர் உரைத்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்துல இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் போதகருக்காக, ஊழியர்களுக்காக, குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று நாளில் இசை வாசித்த என் அன்பு சகோதரர்களுக்காக, இந்த குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய அழைப்புக்கு இணங்கி வந்த என் அன்பு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, என் அன்பு ஆண்டவரே உமக்கு சோத்திர பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருள் நாங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நிரப்புவீராக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும். ஆமென். யாவரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உதவிகளும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியமும் சமாதானமும் செய்தி தந்த தாசனுடன் இன்றைக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளோடும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய தொலைபேசி எண் 9840727485 9790868005 8754483905. அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கவே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவாராக. அருள்நாதர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களிலே மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென்.